மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சீக்வன்ஸுங்கிற ஒரு ஃபார்முலா பற்றி பார்ப்போம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் நம்பர் வந்து சீரியல் நம்பர் வரணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து கர்சர் வச்சுக்கலாம். ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு சீக்வன்ஸுன்னு சொல்லி என்ட்ரி பண்ணுங்கள். ஈக்குவல் டு சீக்வன்ஸ், அதாவது என்ன வேணும், எனக்கு 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் நம்பர் வேணும். அப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு எஸ்இன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா அதில் சீக்வன்ஸுன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல ரோ கேட்குதுல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஒரு 10ன்னு ஒரு நம்பர் விடுறேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்கள், நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஈக்குவல் டு சீக்வன்ஸுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு உள்ளே வந்து உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணும். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் வேணும். 1லேருந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு வச்சிங்களேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வந்துடும். அதே எனக்கு இந்த மாதிரி மெத்தடில் வேணும்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு 10 ரோவில் வருது, இந்த மாதிரி வருது. எனக்கு இந்த மாதிரி மெத்தடில் வேணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ரோவில் அதே மாதிரி வந்து 2 காலத்தில் ஏ காலம் பி காலத்தில் இந்த மாதிரி வரணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு சீக்வன்ஸுன்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு சீக்வன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரோ எத்தனை வேணும், எனக்கு 5 ரோ, காலம் எத்தனை வேணும் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கி எழுதுன்னு டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த 2 காலத்துக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி 5 ரோக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி நம்பர் வந்துடும். அடுத்தது இன்னொன்று வந்து எப்படின்னா அதிலே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ நம்பர் வந்து 1000 வேணும், 1010, 1020 இந்த மாதிரி வேணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு கொடுத்துருங்க. சீக்வன்ஸுன்னு சொல்லி கொடுங்க. சீக்வன்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இதில் ரோ கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து 10 ரோ, காலம் வந்து ஒரே ஒரு காலம். ஸ்டார்டிங் நம்பர் வந்து எனக்கு வந்து 1000 வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டெப் வேல்யூ எப்படின்னா 10 10 வேணும்னு வச்சுங்களேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு 1000, 1010, 1020 இந்த மாதிரி வந்துடும்.